எபிசோடும் பார்க்க முடியல, லைவும் பார்க்க முடியல, ப்ரோமோவும் பார்க்க முடியல. உங்களுக்கு ஏதாவது இல்லை, நீங்களும் பிக் பாஸ்ல தானே இருந்தீங்க, இத்தனை சீசன் ரிவ்யூ பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது எல்லாமே கத்திக்கிட்டே இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம என்ன பண்ணாலும் வெளியே தெரிய ஒருத்த பாசம் கட்ட நான் நம்பிட்டேன். நம்பி எல்லாத்துக்கூட நான் பாசமா மட்டுமே அவர் என்ன பண்ணாரு? அவரு லவ் பண்றேன்னு சுத்துறாரு. அவரை பத்தி நம்ம பேசவே கூடாதுன்னு எனக்கு தோணுது. மற்றபடி வார்த்தைகள், மற்ற நடந்துக்கிற விதங்கள் சரியில்லை. இந்த பொண்ணுனால மற்ற கண்டஸ்டண்டோட வாய்ப்பெல்லாம் தட்டி பறிக்கப்படும். இது வந்து நம்ம ஃபேமிலியா பார்க்குற ஷோக்கு இவங்க வெல்கம் டு பிக் பாஸ் ஃபேட்மேன்ல. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட், எனக்கு இந்த கெஸ்ட் தான் வேணும்னு அடம் பிடிச்சி கூப்பிட்டு வந்த கெஸ்ட். ஏன்னா இந்த கெஸ்ட்டே அடம் பிடிக்கிற கெஸ்ட் தான். அப்படி ஒரு எக்ஸ்ட்ராடனரி கெஸ்ட்டு. அந்த கெஸ்ட் என்னோட சீனியர், அதை முதல்ல சொல்லிடுறேன். அடுத்தது ஏஜில் இல்லை, நான் சொல்கிற சீனியர் இந்த பிக் பாஸ் சீசனில். அதை விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த நேரத்தில் இவங்களை நம்ம கூப்பிட்றது எப்படின்னா, நேஷன் நீட்ஸ் யூ. புரியல, இந்த தேசத்துக்கு இப்போ நீங்கள் தேவைப்படுறீங்க. அதனால் இந்த ஷோக்கான நம்மளோட பிரதான கெஸ்ட் தாமரை. எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் சார், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நல்லா இருந்தேன். இந்த சீசன்ல இருந்து தான் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இருப்பேன் நான் இருக்க மாட்டேன் நான். அதெல்லாம் நீங்க இருப்பீங்க, பாக்குற நாங்க தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப பாக்குறீங்க, பார்த்துட்டு தான் இருக்கேன், என்ன பண்றது. ரைட்டு. நேச்சுரலா நான்லாம் ரிவ்யூ பண்ண காலத்துல, யோ நீ எல்லாம் தாமரை ஜெயிக்க கூடாதுன்னு பேசுறவன் தான்யா, நீ எல்லாம் அந்த அவருக்கு அந்த ராஜு மிக்சர் தின்றவனுக்கு தானே நீ இது வந்து ஃபேன் இது அது இதுன்னு பயங்கரமான விமர்சனங்களும். அப்ப நீங்க என்ன திட்டிருக்கீங்களா? அப்படிலாம் சொன்னாங்க. இல்ல என்னோட ரசிகர், இப்ப என்னோட ரசிகர்னாக்கா சம்பந்தம் இல்லாம உங்களை திட்ட மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன திட்டிருக்கீங்களா? நான் உங்களை திட்டணும்னு திட்டலைங்க. நான் வந்து என்ன சொன்னேன்னா, வந்து அவங்க ஏன் அப்படி ஆடுறாங்கன்றது கேட்டேன், அதை போய் திட்டுறேன்ட்டாங்க. அவங்க அப்படி இப்படி அவங்க எங்க முடிச்சு போச்சு, அதை விட்டுருங்களேன். நான் உங்க சீசனை பார்த்துட்டு ரொம்ப பெருமையா சார், சூப்பரா பேசுறாரு அப்படின்னு நான் உங்களை பத்தி பெருமையா சொல்லிருக்கேன். அப்படியா சொல்லிருக்கீங்க? சத்தியமா நீங்க என்ன திட்டினீங்கன்னு தெரிஞ்சா நான் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். இதை எடிட்டிங்லயே கட் பண்ணல, நீங்க கவலையப்படாதீங்க. இப்போ நான் உங்களை கூப்பிட்டதோட காரணம் என்ன, சொல்லுங்க சார். இப்போ ஏதாவது நேர்ல திட்டலாம்னு கூப்பிடுறீங்க? இப்போ நீங்க வந்து உங்ககிட்ட நாங்க ஒரு மாபெரும் உதவி கேட்க போறோம். என்னன்னா, சீசன் 9 யார் காப்பாத்துறது, யாருப்பா அந்த வைல்ட் கார்டு அப்படின்னு 4 ப்ரோமோவை பார்த்து அதுலயும் மனம் உடைஞ்சு போய் நான் போயிட்டு வரேன். இல்ல சீசன் 9 பத்தி தான் பேச கூப்பிட்டீங்கன்னா தயவுசெய்து நான் போறேன். இங்க பாருங்க, எல்லாரும் இப்படி சீசன் 9க்கு போவேன்னு அடம் பிடிச்சா எப்படி? சீசன் 9க்கு போவேன்னு சொன்னா வீட்டுக்கு போறேன் சார். we want that தாமரை பேக். ஏன்னா தமிழ்நாடு நேஷனல் மீடியாக்கு இப்ப நீங்க ரொம்ப முக்கியமா தேவைப்படுறீங்க. நீங்க இந்த வீட்டுக்குள்ள இப்ப யாரால போய் காப்பாற்ற முடியும்னா உங்க ஒருத்தரால தான் போக முடியும். எப்படி விஜய் சார் சிவகார்த்திகேயன் சார் ஒண்ணு கொடுத்தாங்களோ, இதே மாதிரி தமிழ்நாடு மக்கள் உங்க கையில ஒண்ணு கொடுத்து உள்ள போய் பாருன்றத ஒரு பார்வை பார்த்துட்டோம். ஐயோ முடியல சார், எபிசோடும் பார்க்க முடியல, லைவும் பார்க்க முடியல, ப்ரோமோவும் பார்க்க முடியல. எல்லாத்துலயும் அந்த சத்தம் மட்டும் தான் சார் தலை வலிக்குது சார். தாமரை திகைக்க வைத்த பார்வை, இதுதான் சப்டைட்டில், மறந்துடாதீங்க. முடியல, தலை வலிக்குது, 2 பேர் சத்தம் மட்டும் காது கிளியுது எனக்கு. சரி, சீசன் 9ல இருக்க கண்டஸ்டன்ட்ல உங்களுக்கு ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் யாரு? யாரும் இல்ல சார். இல்ல சார், இந்த மாதிரி கேள்வி எழுதாதீங்கடா 100 தடவை. இதெல்லாம் இருக்காதுடா இந்த சீசன்ல, நான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்கடான்னு கேட்க மாட்டாங்க. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, சீசன் 9லே ஃபேவரட் கண்டஸ்டன்ட் விஜய் சேதுபதின்னு சொல்வீங்க நான் நினைச்சேன். சரி இருந்தாலும் பரவாயில்லை, கண்டஸ்டன்ட் ஆகிட்டீங்களா? சூப்பர் சார். அப்ப உங்க கண்டஸ்டன்ட்டா இருக்க கூட லைக் இல்லன்றீங்க சார்? ஓகே ஃபைன், கடவுளே முருகா. சரி, இந்த சீசன்ல எல்லாரும் வேற மாதிரி ப்ளே பண்ற மாதிரி தெரியும், யாரு தான் ரியலா ப்ளே பண்ற மாதிரி தெரியுது உங்களுக்கு? ஏதாவது இல்லை, நீங்களும் பிக் பாஸ்ல தானே இருந்தீங்க, இத்தனை சீசன் ரிவ்யூ பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? மேடம், நீங்க என்னோட சீனியர், 100 டேஸ் ஒரு தடவை. அதுக்கப்புறம் உங்களால எப்படி இங்க பாருங்க, இந்த சீசன்ல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஒற்றுமை தான். என்னன்னா, உள்ள இருக்கிறவன ஜேசிபி போட்டாலும் வரமாட்டான். உங்க சீசன்ல யார் என்ன முயற்சி பண்ணாலும் சேனலே நினைச்சாதான் வெளில அனுப்ப முடியும்ன்றதுல நீங்க கூப்பிட்டாலும் வரமாட்டீங்கன்னு அந்த சீசனை மக்கள் உங்களை உட்கார வச்சுட்டாங்க. நீங்க அந்த ராஜுவோட கேமா இருக்கட்டும், பிரியங்கா கேமா இருக்கட்டும், பாவனி, அமீர், இப்படி
வெரைட்டியா வேற விஷயங்களை அந்த ஷோ பூரா கொண்டு போறதுக்கு ஒரு மைலேஜ் இருந்தது. ஆமா. அப்படி இருந்த பிக் பாஸும் இப்படி இருந்த பிக் பாஸை எப்படி பாக்குறீங்க? சார் எங்க சீசன்ல இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா எங்க சீசன் ஏன் லைவ் போகலன்னு இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளவா கட் பண்ணியிருக்காங்க. அண்ணாச்சி எல்லாம் உள்ள அவ்வளவு ஜாலியா அவ்வளவு சிரிக்க வச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருப்பாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா 1 மணி நேரத்துல அவ்வளவும் போட முடியாதுல்ல, அதனால நிறைய சீன் கட் பண்ணியிருக்காங்க. லைவா போயிருந்துச்சுன்னா எங்க சீசன் வேற லெவல்ல இருந்திருக்கும். அப்ப உங்க சீசன்ல டைட்டில் வினர் வேற யாராச்சும் இருந்திருப்பாருன்றீங்க? இல்ல சார் அப்படின்னு சொல்லல. எப்படி மக்கள் ஓட்டு போறதா இப்ப அவ நம்ம யாரும் சொல்ல முடியாது. மக்கள் ஓட்டுனாலதான் இப்ப இந்த ஷோ நடக்குதுன்றீங்களா? சரி அப்படிதான் சொல்றாங்க. எனக்கு தெரியும், நான் ஓட்டு பார்க்கலாம், நான் மக்கள் ஓட்டு போடணும்னு சொல்றேன். இப்ப நானே போய் ஓட்டு போடுறேன்ல, இந்த சீசன்ல போடல. ஓட்டு வேற போடுறீங்களா? எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு போய் போட்டிருக்கேன் ஓட்டு. இப்ப போடல சார். இப்ப நாங்க எப்படி எங்க சீசன்ல எப்படின்னா டாஸ்க் நேரத்துல சண்டை போடுவோம், மற்ற நேரத்தில் செம்ம ஜாலியாக இருப்போம். சாப்பாடு அன்பு பருவம் எல்லாமே இருக்கும் சார். இப்போ அது கிடையாது. எல்லாமே கத்திக்கிட்டே இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம என்ன பண்ணாலும் வெளியில் தெரியவே தெரியாது. அப்போது இப்போ 2 பேர்னால மற்ற யாருமே வெளியில் தெரியல. ப்ரொமோவாக இருக்கட்டும், எபிசோடாக இருக்கட்டும், லைவாக இருக்கட்டும், பாரும் அந்த திவாகர்ன்ற அளவுக்கு 2 பேர் சத்தம் மட்டும்தான் கேட்குது. மற்றவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால இப்போ நான் போயிட்டாலும் ஒன்றுமே ஆகாது. ஏன்னா நம்ம சொல்கிறத கேட்கவும் மாட்டாங்க, அவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க. எது தாமரை பேச்சை மீறி நடக்குமா சார்? தமிழ்நாட்டில் அப்படி வரலதுக்கு வரலாறு இல்லையே சார். நம்ம கண்ணுக்கு பச்சையாக ஒன்று தெரியுது அவர், ஆனால் அவர் மண்டைக்குள்ள வந்து அவர் பெரிய நடிப்பு அப்படின்ட்டு ஒரு பதிஞ்சிருச்சு சார். அப்போ நம்ம என்ன சொன்ன இல்லைங்க அது இல்லைங்க அப்படி சொன்னால் என்ன ஆகும்? கேமராலாம் பிடிங்கி உடச்சாலும் உடச்சிட்டு வர போல இருக்கு. அந்த மாதிரி ஆளை தான் கொண்டு போய் உள்ளே விட்டுருக்காங்க. சரி, பார்வதியை பற்றி உங்களோட தாட் என்ன? இல்லை சார், பார்வதி எப்படின்னா சரி கொஞ்சம் தேவை தான், அந்த ஷோவுக்கு வந்து கொஞ்சம் தேவை தான், ஆனால் இவ்வளோ தேவை கிடையாது. ஏன்னா மற்றவங்களும் இருக்காங்கல்ல, மற்றவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும்ல. டாஸ்கே தேவையில்லை இந்த சீசனுக்கு. ஓகே. ஆனால் போர் அடிக்குது. கத்தி 24 மணி நேரம் கத்திட்டே இருந்தா எப்படி பார்க்கறது? ஸோ உங்களுக்கு வந்து இந்த சீசனில் வந்து கத்தல் பயங்கரமா இருக்கு. சரி, இப்போ அந்த எங்க சீசன்ல நான் மட்டும்தான் கத்துவேன். ஏன்னா கிராமத்தினால கத்தி கத்தி பேசி பழகிட்டேன், நான் மட்டும்தான் கத்துவேன். ஆனா இந்த சீசன்ல எல்லாருமே கத்துறாங்க. இந்த சீசனே கத்துதுன்றீங்களா? ஆமா. அமித் தெரியும், நான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ல பாத்திருக்கேன். தப்புனா தப்புன்னு பேசுவாப்ல. இல்ல நீங்க பண்ண அங்கேயே ராதா மேம் தப்புன்னு திவாகர் பார்வதி குரலுக்கு மேல பேசிடுவாரா? கண்டிப்பா பேசுவாருன்னு எனக்கு ஏன்னா அங்க நடந்த வச்சு சொல்றேன். ஏன்னா வந்து கோபி சார் இவங்க சொல்லல இல்ல இதுதான் நடந்ததுன்றத அவங்கள்ட்டே ஓப்பனா பேசுவாப்ல. உங்களுக்கு இந்த சீசன்ல சரி இவங்க 2 பேர் அந்த புள்ள நல்லா விளையாடுன்னு நினைச்சேன், இந்த ஆள் நல்லா பண்ணுவான்னு நினைச்சேன், அது மாதிரி யாராச்சும் ஒரு 2-3 பேராவது சொல்ல முடியுமா? துஷாரா நினைச்சேன் சார். துஷார் நினைச்சீங்களா? நல்லா பண்ணுவாப்ல அப்படின்னு நினைச்சு நல்லா பண்றாப்ல, அதுல எல்லாம் எந்த குறையும் இல்ல. ஆனா என்னன்னா அது அரராவோடே பண்றாப்ல, அது தப்பு. அந்த பொண்ணோட அவர் இல்லனா நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இப்ப திரும்ப மாறிடுச்சு போல இருக்கு. கமருதீன் கூட ஆயிடுச்சு அந்த பொண்ணு. அப்படியே அங்கதான் சுத்திட்டு இருந்தது. பாருங்களேன், இந்த ஷோல வீக்லி எலிமினேஷனை விட இது ரொம்ப வேகமா நடக்குது. கனியக்கா ஏதோ அந்த அக்கா நல்லா தான் விளையாடுறாங்க. அவங்க விளையாட்டு உங்களுக்கு வந்து ஒரு பயாஸ்டா இல்ல ஒரு தலைபட்சமா இல்ல ஒருவேளை பாரு கிட்டக்க மட்டுமே கவனத்தை திருப்பி பாரு கூட மட்டுமே தன் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ற மாதிரியோ? அந்த வீடு ஒன்று மாத்தோம் நல்லது. யாராவது ஏன்னா நம்ம ஃபேமிலி இருக்காது, ஃபோன் இருக்காது, எதுவுமே நமக்கு தெரியாது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அப்போ என்னன்னா அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக நட்புன்னு ஒன்று உருவாக ஆரம்பித்தோம். அப்போ நம்ம மனசளவில் வெளியில் வந்து அதெல்லாம் கிடையாது, என்னெல்லாம் அப்படி விளையாட முடியல. ஒருத்த பாசம் கட்ட நான் நம்பி எல்லாத்துக்கூடவும் நான் பாசமாக மட்டுமே அதிகமாக இருந்துட்டேன். அது மாதிரி அந்த அக்கா வந்து அவங்க மேலே பாசமாக இருக்கலாம். இந்த ஷோல நிறைய பேரை மாற்ற வந்தாங்க, அது கசட்டுக்குள்ள போகணும், இங்கே வந்து பேர் மாத்துறாங்க தெரியல. அதெல்லாம் அப்படி சொல்லி நல்ல பேரோட வெளில போகணும், எப்படி மாறும்னு தெரியல. ஃபுல்லாக எல்லாமே மீடியாவில் தான் கொடுத்து. இப்போ நானும் வச்சுக்கோங்களேன், எனக்கு இப்போ ஒரு கஷ்டம். இப்போ என் பையன் பிரச்சனைன்னு அந்த பிக் பாஸ்ல பேசியிருக்கேன். என் பையன் வந்துட்டான், அதுக்கப்புறம் என் பையன் வந்து ஆமா சார் இப்போ எங்களோட நான் தான் படிக்க வைக்கிறேன், எல்லாம் சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரினா பிரச்சனை கிடையாது. இது எல்லாமே மீடியாவில் வீடியோ எடுத்து போட்டுட்டு சாமி ஆடுறது எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு எப்படி மாறும்னு தெரியல. அந்த வீடியோலாம் அழிச்சிருவாங்களா? இல்ல அந்த வீடியோ அழிக்க மாட்டாங்க. இங்க புதுசா ஒரு வீடியோ போடுறாங்கல்ல, இதுக்கு முன்னாடி முதல் வாரத்துல அவர் நிறைய பண்ணிருக்காரா? யார் முதல் வாரம் பண்ணா? பிரவீன் சாரா? அவர் பிரவீன் காந்தி. அவர் என்ன பண்ணாரு? அவரு லவ் பண்றேன்னு சுத்துறாரு. ஓ மை காட், அவர் லவ் பண்றேன்னு சுத்துறாரா? ஓ எல்லாம் சார் இந்த சீசன்ல ஒரே முடிவோட 4-5 பேர் போயிருக்குது லவ் பண்ணுவோம்.
ஆனா ஆக்சுவலா அது 4-5 பேர் இல்ல 18 பேர் அந்த நோக்கத்தோட போன மாதிரி தான் இருக்கு. கனியாக்காவி இன்னொருத்தரையும் மட்டும் தான் விட்டுருக்கே தவிர மிச்சம் 18 பேர் அதே நோக்கத்தோட போன மாதிரி தான் இருக்கு. பண்ணி இந்த சீசன் எப்படியே முடிக்கிட்டு விடுங்க. எப்படி ஒயில் கார்டு நிறைய அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். அப்பதான் அன்புகளெல்லாம் தூக்க முடியும். ஏங்க நிறைய அனுப்புறது உள்ள இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணவா இல்ல நாங்க தெரியாம ஃபர்ஸ்ட் ஒரு செட் அனுப்பிச்சிட்டோம், இப்போ நாங்க ரெண்டாவது ஒரு 10 பேர் உள்ள அனுப்பிச்சு மிச்சம் 10 பேர் வெளில அனுப்புறோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? உங்களுக்கு சீசன்ல இப்ப திடீர்னு வந்து கமல் சார் இது வரைக்கும் நடந்ததை ஒருவேளை ஹோஸ்ட் பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் வாரமே எப்படி இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வாரம் நடந்த அநியாயத்துக்கு வந்திருப்பாரான்னு தெரியல. அவர் இல்ல இல்ல இவர் நடிப்பு அரக்கன்னு அவர் வந்து தெரியல எனக்கு. ஆனா வந்து இது எல்லாம் இன்டர்வியூலாம் வச்சு பாஸ் ஆகுறாங்கன்றாங்க. அது எங்க சீசன்ல இல்ல. இது என்னத்தை வச்சு பாஸ்? என் சீசன்லயும் எனக்கு அப்படி தெரியல. இந்த ஷோல ஒரு சாய்ஸ் 3 பேர் உங்க கண்டஸ்டன்ட்ல இருக்கிறவங்கள நீங்க இல்ல சரிங்களா, ஒரு 3 பேர், இந்த 3 பேரை தூக்கி இந்த ஷோக்குள்ள போட்டா இந்த ஷோவே மாத்தி அப்படி கலர்ஃபுல்லா இந்த ஷோவை இனிமேல் பேச வச்சிருவாங்கன்னா எந்த 3 பேர் உங்க சீசன்ல? நீங்க ஏன்னா இந்த சீசன்ல எப்பா நான் வரலப்பான்ட்டீங்க நீங்க. இப்ப நீங்க இல்லாம ஒரு 3 பேர் உங்க சீசன்ல இருந்து இதுக்குள்ள தூக்கி போட்டா யாரை போடுவீங்க? எங்க நிரூப்பு நானே போறேன். அடுத்து அந்த சமாளிக்கிற அளவுக்கு பாவம் எங்க சீசன்லயே நிறைய பேர் இதா இருந்தாங்க. அடுத்து பிரியங்கா. சோ நீங்க 3 பேர் போனீங்கன்னா கண்டிப்பா மாத்துவோம். மொத்த ஷோமே சண்டை போறதை தவிர வேற எதுவுமே நடக்கல. ஆனா ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கா இந்த ஷோக்குள்ள இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஆனா இதுங்க 2 வெளில போயிடுச்சுன்னா அப்படின்னு திவாகர் பார்வதி இல்லாம இப்ப மட்டும் இவங்க 2 பேர் எடுத்துட்டு பாருங்க இதெல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? ஆமா, இப்ப வந்து இந்த வியானா அந்த சுபிசா சொன்னீங்கன்னா நல்ல மைண்ட் யோசிக்குதுங்க. ஆனா அது வந்து வெளியில தெரிய மாட்டேங்குது. இது இல்லைன்னா அவங்க யோசிச்சு நல்லா அதை பார்க்கலாம். நம்ம கன்ஃபார்ம் பார்க்கலாம். அவர் ஒருத்தர் காணாப்பாடு பாடுறாரே வினோத், அந்த பாட்டு இன்னும் அதிகமா நம்ம, ஏன்னா இவர் வந்து ஃபுல்லா திவாகர்கிட்ட வம்புழுத்துக்கிட்டே அந்த இதுவே இவருக்கு டைம் முடிஞ்சு போயிருது. அவரோட அந்த நம்ம பார்த்து ரசிக்கலாம். இப்போ இந்த ஷோல திவாகர் பெண்களிடம் பழகும் முறை சரிங்களா உங்களுக்கு எப்படி தெரியுது? அது இல்லை அவர் கரெக்டாக தான் இருக்காரு, இல்லை கொஞ்சம் முகம் சொல்லிக்க வைக்கிற மாதிரி இருக்கார், இல்லை ரொம்ப தப்பாக இருக்கார், இந்த 3த்துல எது உங்க ஸ்டாண்ட்? சார் பழகுறதெல்லாம் ஓகே தான் சார். இப்போ பார்க்கிட்ட பழகுறாரு, மற்றபடி உட்காந்து பேசுறது ஜாலிக்கு ஏதோ பண்ணுறாரு. பாரு தங்கச்சின்னு கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றே அப்படி தேடி அவர் வந்து பைத்தியன்றது நமக்கு பச்சையா தெரியுது, புரியுதுங்களா? அவர் வந்து எதுவுமே தெரியல, ஆனா வந்து நான் பயங்கரமா நடிக்கிறேன் அப்படிங்கிற அதுலயே நமக்கு அவரை பத்தி நம்ம பேசவே கூடாதுன்னு எனக்கு தோணுது. எனக்கு இப்ப வேற ஆமா நீங்க பேசி ஃபேமஸ் ஆயிட்டீங்கன்னா அது நிறைய பிரச்சனை இருக்கு, அது நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவரை பத்தி நம்ம என்ன சொல்ல அது அவர் பைத்தியம்ன்றது நமக்கு தெரியுது, ஏன் வச்சிருக்கணும்? அதுதான் எனக்கு பேசாம இருங்க சார், அதை பத்தி கேட்காதீங்க. அதனால அதெல்லாம் வார்த்தைகள் வந்து ரொம்ப நான் ஏன் கேக்குறேன்னா என்னால அந்த நடிப்பை பார்க்க முடியல, எனக்கு அது ஒரு கொடுமையா இருக்கு. வசூல்ராஜ் MBBS காலேஜ் சீன் வேற லெவல்ல காமிச்சிருக்காரு. அது அந்த இதுல வந்து அந்த கனிய காட்ட பேசுனது தப்பா இருந்தது, எனக்கு தப்பா தெரிஞ்சது. அது ரொம்ப தப்பா தெரிஞ்சதுங்களா உங்களுக்கு? கண்டிப்பா சார் வார்த்தையா சொல்ல வந்தாலும் அப்போ மனசுல தப்பா தோணி இருக்கிறதுனால தானே அதை சொல்றேன். அந்த தம்பி அப்படித்தான் பேசுறாங்க அவங்க, அதை வேற ஏதாவது சொல்லி கூட நீ பேசியிருக்கலாம். அந்த இது தப்பு, ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது அந்த அக்காவை சொன்னது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனா பொதுவாவே அவருடைய செய்கை அந்த வீட்டுக்குள்ள வன்மமும் வக்கரமும் அதிகமா இருக்கு அப்படின்றது. இன்னொன்று போராம குணம் வேற அதிகமா இருக்கும் சார். என்ன தெரியுங்களா, அந்த குணம் வரவே போட்டி இருக்கலாம், போராம இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. எப்படின்னா இப்போ ஏதாவது ஒன்று அதாவது நம்ம மட்டும்தான் மெயின் ஏதாவது தெரியணும், நம்மளை விட ஒருத்தர் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டோன்னா அந்த போராம குணம் வந்துடுது. அதை பற்றி பின்னாடி ஒரு மாதிரியா பேசுறது வைக்கிறது, அந்த குணம் நிறைய, அது மட்டும்தான் ஒரிஜினலாக இருக்கு அவர்கிட்ட. கரெக்டாக பொதுவாக திவாகர் இந்த ஷோவில் அதிகமாக பேசுறது என்னன்னா, என் தகுதிக்கும் தரத்துக்கும் நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளா அப்படின்னு சொல்றாருல, அந்த மாதிரியான வார்த்தைகள் உங்க மேல பயன்படுத்தினா நீங்க என்னென்ன மாதிரி ரிப்ளை கொடுப்பீங்க? இல்ல சார், நான் வந்து இப்ப நான் என்ன பேசுவேன், இப்ப நான் வந்து நான் படிக்காத ஒரு ஆளு, எங்க ஊர் பக்கம் அதிகமா இதெல்லாம் படிச்சு சும்மா பேசுறதே அப்படிதான் வரும் வார்த்தைகள். வந்து இப்போ மதுரை பக்கமா இருக்கட்டும், எங்க ஊர் பக்கமா இருக்கட்டும், எடுத்தவனே இல்லை படிச்ச பிள்ளைய மாதிரியா பேசுற, அந்த மாதிரிலாம் நிறைய வார்த்தையை விட்டுருவோம். ஆனா அவர் வந்து படிச்சு இந்த ஒரு டாக்டர் அப்படிங்கல அவரே தானே சொல்றாரு,
அவரு தான் நடிப்பாருன்னு சொல்றாரு. அது நேர்ல நம்ம பாக்குறோம், நம்ம நடிக்கிறவங்களையும் பாக்குறோம், அதையும் பாக்குறோம், நமக்கு எது உண்மைன்னு நமக்கு தெரியுது. விஜய் சேதுபதி சாரே சொன்னாரு டாக்டர் தான் அப்படிதானே சொன்னாரு. விஜய் சேதுபதி சார் சொல்ல அது ஒன்று மட்டுமா சொன்னாரு? இல்ல அதை வச்சு இப்ப அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நம்ம உண்மை நினைப்போம். அதனால சொல்றேன் நான். இப்ப எங்க ஊர் பக்கம்லாம் நில உருப்பிடுவியா அப்படி இப்படி யதார்த்தமா பேசுறது ஒண்ணு இருக்கு, பேசுவோம், கண்டிப்பா பேசிடுவோம். ஆனா இவர் வந்து அந்த இடம் தராதரம் அது தேவையில்லாதது. ஸோ அந்த தேவையில்லாத ஒரு பேச்சு இருக்குல்ல, அது உங்க மேல பிரயோகிச்சா இதுக்கு எப்படி பதில் கொடுப்பீங்கன்ற? நான் சும்மா சொல்லவா வேணும்? எனக்கு ஒரு அளவுக்கு இந்த அளவுக்கு பேசினா ஒரு அளவுக்கு மேல நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். தாமரையை கூட்டுவாங்கடா அப்படின்னு. ஆமா, பண்ண முடியாது. இப்போ இந்த ஷோல சரி, எனக்கு ஏன் நீங்க திவாகரை பத்தியே கேக்குறீங்க? இப்ப அத்தனை கேள்வி அவரை பத்தியே கேட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லா கேள்வியிலையும் திவாகரை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து விட்டதுங்க. என் கேள்வியை நான் யார் பக்கமா திருப்பினா நானும் 4 பேரை சொல்றேன், அதுக்குள்ள இந்த பைத்தியம் இருக்குன்றீங்க, அதுக்குள்ள இவன் தான். நான் சரி ஓகே திவாகர் பிடிக்கும் போல அப்படின்னு நினைச்சுதான் 4 கேள்வி வேற ஏதாவது கேளுங்க. எங்க சீசனை பத்தி பேசுங்க, நல்லா இருந்துச்சு. இதை பத்தி பேச தலை வலிக்குது எனக்கு. அரோரா சில பேர் இப்போ உதாரணத்துக்கு பாரு இந்த மாதிரியான பீப்புள் எல்லாம் அவங்க சூஸ் பண்ணி கூட்டு வர்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இது ஒரு தப்பான வழிகாட்டுதலா நீங்க நினைக்கிறீங்களா? இது வந்து இனி வரும் காலகட்டத்துல இப்படி என்ன வேணாலும் பண்ணிட்டா நம்ம இந்த மாதிரி ஒரு ஷோக்குள்ள வந்துடலாம் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஆகிடும் இப்படி எல்லாம் எடுக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய வீடியோ பார்த்துட்டு நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். நான் இதுக்கப்புறம் எங்கள் ஊர் பக்கம்லாம் இருந்து ஃபோன் பண்ணிலாம் என்னுடைய பிக் பாஸ்க்கு இப்படி ஆள் எடுத்திருக்காங்க, இப்படி ஆள் எடுத்திருக்காங்க அப்படின்னு எல்லாமே ஒரு மாதிரியா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எண்டமால் உங்களுக்கு கேட்டுச்சா? இல்லை, பயங்கரமாக விஜய் டிவியை வந்து நான் இந்த பிக் பாஸ் வந்ததுனால அவ்வளோ எங்க கூட நடித்தவங்க எல்லாமே இந்த அளவுக்கு பெருமையாக பேசினவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி ஏன் இப்படி எடுத்தாங்க, இந்த சீசன் ஏன் இப்படி இப்படின்னு கேட்கவும் ஒன்றுமே எனக்கு பைத்தியம் மாதிரி ஆகுது. அந்த பொண்ணு வீடியோலாம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு இந்த மாதிரி அந்த பொண்ணோட உரிமை இல்ல, அந்த பொண்ணோட செயலை நம்ம விமர்சிக்கவே வேணாம். இல்ல, அது என்னமோ பண்ணிட்டு போறோம், அதோட பர்சனல். ஆனா இது பர்சனல் கிடையாது. இப்ப விஜய் டிவிக்கு இப்ப நான் வந்த உடனே ஃபுல்லா எங்க வீட்டுக்கு போய் இன்டர்வியூ எடுக்கிறதும் என்னோட சொந்தக்கார எல்லாமே மீடியா கொண்டா எல்லாமே அலைஞ்சு கொண்டா இருந்துருச்சு. இதை என்னன்னு பண்ணுவாங்க? இது எப்படி இருந்தாலும் ஃபுல்லா வீடியோ வர வர எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிற அந்த பொண்ணு இந்த மாதிரியான ஒரு காரணம் போதுமா இந்த ஷோக்குள்ள வர்றதுக்கு, அவங்க எடுத்துக்கிட்டதுக்கு? நீங்க ஒரு ராம் சார் ரெஃபர் பண்ணி உள்ள வர்றதுக்கும் ஒரு ஷோல இந்த பொண்ணு உள்ள வர்றதுக்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, கரெக்ட்டுங்களா? இது வந்து ஒரு தப்பான எடுத்துக்காட்டா இருக்கும் நீங்களும் சொல்றீங்க. எந்த திறமையை வச்சு எடுத்தாங்கன்னு தெரியல. அதுதான் சொல்றேன். இங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கலையில இருக்காங்க அப்படின்னு கல்துறையை சார்ந்து, ஆனா இவங்களை ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல, திவாகரை ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. இவங்களால இந்த ஷோல வந்து ஒரு 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 பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு சேனல் நினைச்சிருக்கோம். நீங்க நம்புறீங்களா? புரியல, திரும்ப கேளுங்க. இப்ப இவங்களை எடுக்கிறதுக்கு பேசிட்டு அங்க போயிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு இல்ல, இப்போ இவங்களை திவாகரை இப்ப உங்களுக்கு வந்து சந்தேகம் தானே எனக்கு வந்திருக்கோம், எதுக்காக திவாகர் எடுத்திருக்கணும்? நான் மற்றவங்க மாதிரி டிஆர்பி அது இதுன்னு எனக்கு அப்படி யோசிக்க தோணல. அதாவது இப்படிப்பட்ட ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து நாங்க எப்படி மாத்தி வெளில அனுப்புறோம் அப்படின்றது ஒரு சேலஞ்சா எடுத்து அப்படி காட்டலாம் நினைச்சுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க நினைக்கிறீங்களா? பண்ணிட்டு இருக்காளா தெளிவா காட்டுவோம், இன்னமும் லூஸ் ஆயிட்டாரு உள்ள வந்துட்டு. இல்ல, நம்ம என்ன ஆனோன்றது அவங்க யோசிச்சாங்களா? அதெல்லாம் அப்படிப்பட்ட ஆளை கூட்டிட்டு வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சார். மண்டைக்குள்ள ஊறிடுச்சு சார் நடிப்பு அரக்கன்னு. அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணுமே நீங்க கமல் சாரே வந்து நீ நடிக்க சரியில்லைன்னு சொன்னாலும் கோவம் வந்துடும் அவருக்கு. ஏன்னா அவர் மண்டைக்குள்ள ஊறிடுச்சு. அவர்கிட்ட என்ன சொல்வாருன்னா, சார் அதை நீங்க சொல்லக்கூடாது, அதை நீங்க அது என்னோட ரைட்ஸ், இதெல்லாம் பார்க்கல ரைட்ஸ். நீங்க கூட வசூல்ராஜால கொஞ்சம் கம்மியா தான் பண்ணீங்க, நான் எக்ஸ்ட்ராவா பண்ணேன்னு அவரு. அதனால அவரை ஒன்றும் சொல்ல முடியாது. நான் எதுக்கு இதெல்லாம் இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து விஜய் டிவி கழுவி ஊற்றிட்டு இதை சொல்லலாம் தப்பா இருக்கும்ல. நாங்களும் எடிட் பண்ண போறது, நாங்களும் எடிட் பண்ண போறது இல்லை. இருந்தாலும் எப்படியே எனக்கு விஜய் டிவில அடுத்து வாய்ப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு பண்றீங்க. அதானே இப்போ நான் வேணா சொல்றேன் பாருங்க, வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் மக்களே வெயிட்டிங், வெத்தலை பாக்கு தான் நீங்க வைக்கணும், மற்றபடி அவங்க ரெடியா இருக்காங்க.
சரி அடுத்து உங்க படத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. நிச்சயம். ஏன்னா இதை தான் கட் பண்ணி விட்டுட்டீங்க, நானும் புள்ள குட்டி வச்சு உழைக்கணும். ஏங்க நாங்க வேடிக்கை பார்த்து என்னையே கட் பண்ணி தாங்க விட்டாங்க. இல்ல என்ன நடக்கும் நாளைக்கு அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல சோர்ஸ் பூரா விஜய் டிவில கொடுக்குறாங்க, எனக்கு அது சீரியல் கொடுக்குறாங்க. இதெல்லாம் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு எப்படியே பிரதீப் சார் ஃபோன் பண்ணி என்னை திட்டுவாருன்னு நினைக்கிறேன். பிரதீப் சாரை பொறுத்த வரைக்கும் ஆரோட சொல்றேன், ரொம்ப தங்கமானவர் சார். அதான் சொன்னேன். அவர் மாதிரி உண்மையிலே சொல்றேன், அவர் மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. நான் போய் அவர்கிட்ட சார் ரொம்ப நன்றி சார், நீ சந்தோஷமா இருக்கீல்ல, நீ நினைச்சது நடந்தது இல்லை, நீ நல்லா இருக்கு, இதை தான் சொல்லுவார். ராஜு எடுக்காதது வேற கதை. சரி நீங்க சொன்ன நல்ல மனுஷன், நான் 40 கால எக்ஸ்ட்ரா எடுக்கல, அதனால அதை எடுக்கல. அவங்க இப்போ ஆள் ரெடி பண்ண பிஸியா இருப்பாங்க சார். வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் கன்ஃபார்ம் மக்களே, டோன்ட் வரி. எனிவேஸ் நம்ம அடுத்த செக்மெண்ட் போலாம், சரிங்களா? இப்போ இந்த செக்மெண்ட் பேர் உள்ளே வெளியே, சரிங்களா? தாமரை தாமரை மாதிரி விளையாடணும், உங்க டாஸ்க்ல விளையாடுற மாதிரி விளையாடணும். இப்போ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸில் யார் உள்ள இருக்கணும், யார் வெளில இருக்கணும், 2 லைன்ல இவர் உள்ள இருக்கணும், இதுதாங்க ஒரே காரணம், இவங்க வெளில இருக்கணும், இல்லை நாட்டை விட்டே வெளில இருக்கணும், இதுதான் ஒரே காரணம், இதுதான். அந்த மாதிரி மிஸ்டர் திவாகர். தேவையில்லாத கண்டஸ்டன்ட் சார், ஏன் சார் இப்படி பண்றீங்க? ஸோ இவங்க வெளில தான் இருக்கணும். கண்டிப்பா. எஃப்ஜே இவர் வந்து நல்ல திறமையான கண்டஸ்டன்ட் தான், டாஸ்க்லாம் நல்லா விளையாடுறாரு, மற்றபடி வார்த்தைகள் மற்ற நடந்துக்கிற விதங்கள் சரியில்லை, அதனால வெளியில் இருக்க வேண்டிய ஆள் தான். ஓகே, ஸோ இவர் வெளியே. ஓகே, கமருதன் தேவையில்லாத கண்டஸ்டன்ட் இந்த ஷோக்கா? ஆமா கண்டிப்பா. ஒரு ஹீரோ மெட்டீரியல் இப்படி சொல்லிட்டீங்களே சார். நிறைய ஹீரோ வெளியில ரொம்ப வாய்ப்புக்காக ஏங்கிட்டு இருக்காங்க சார். அந்த வாய்ப்பை தட்டி பறிச்சு போய் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, இங்கேயே ஓட்டி வெளியில இருக்க வேண்டிய ஆள் சார். ஓ மை காட். துஷார் ரொம்ப நல்ல கண்டஸ்டன்ட், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பையன். நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கொரியன் இதெல்லாம் நான் ரொம்ப விரும்பி பார்க்க, எல்லாரும் இதை சொல்லிடுங்க பார்ப்பேன் சார். சரி இந்த பையன் நல்லா விளையாண்டுருவான் அப்படின்னா வேற மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான். இந்த அரோரா கூட இல்லைன்னா நல்லா விளையாடுவான்னு நினைக்கிறேன். இவன் உள்ள இருக்க பையன் தான், உள்ள இருக்க வேண்டிய பையன், உள்ள இருக்க வேண்டிய பையன். ஓகே, ரம்யா ஜோ இவங்க தான். அவங்க இவங்களும் என்னை மாதிரி ஒரு கலைத்துறையிலேருந்து வந்திருக்காங்க. நல்லா டாஸ்க் நல்லா விளையாடுறாங்க, கொஞ்சம் வார்த்தைகளை மட்டும் கட்டுப்படுத்தி விளையாண்டா நல்லா இருக்கும். உள்ளே இருக்கட்டும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் தேவை, அதனால உள்ள இருக்கட்டும். உங்க ஃபேவரட் கண்டஸ்டன்ட் பார்வதி சார். இந்த பொண்ணு வாய் திறமைலாம் ஓகே தான், இந்த பொண்ணுனால மற்ற கண்டஸ்டண்டோட வாய்ப்பெல்லாம் தட்டி பறிக்கப்படுது, அதனால மற்றவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கறதுனால இந்த பொண்ணு வெளியில இருக்கட்டும். ஸோ மற்றவங்க வெளில இருக்கணுன்றதுக்காக, மற்றவங்க உள்ள இருக்கணுன்றதுனால இவங்க வெளியில இருக்கட்டும். விக்ரம், விக்கல்ஸ் விக்ரம் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அவரை, அழகா இருக்கு ட்ரெஸ்ஸு சார், நல்லா இருக்குங்க பாருங்க சார், நல்லா இருக்கு சார். உண்மையில இவ்வளவு நேரம் அவரை பத்தி நம்ம பேசவே இல்லை பாருங்களேன். அப்படின்னா அந்த ஷோல இருக்காரானே தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா இவர் வந்து அந்த கத்துற டைப்பு கிடையாது, நல்ல காமெடியா நல்லா இது பண்றாரு. இவருக்குமே அவங்க இல்லைன்னா இவருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு தோணுது. ஸோ இவர் திறமை வந்து மறைக்கப்படுகிறது. ஆமா, அதனால அவர் உள்ள இருக்கிறது நல்லது. சுபிக்ஷா என்ன மாதிரி ஒரு ஊர்க்கார பொண்ணு, கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சு நல்லா வரட்டும், அதனால உள்ள இருக்கட்டும் சார். இந்த வாய்ப்புக்கு தகுதியான ஆள். ஆமா, தகுதியான ஆள் தான். கனியக்காவும் உள்ள இருக்கலாம், ஏன்னா ராஜமாதா வெளியில இருந்து நல்லா இருக்கா, அதனால உண்மையிலே நல்லா விளையாடுறாங்க, இருக்கட்டும் உள்ள. உங்களோட ஃபேவரட் குவீன் அரோரா சார். ஏன் சார், இது வந்து நம்ம ஃபேமிலியா பார்க்குற ஷோக்கு இவங்க தேவையில்லை. ஸோ ஓகே, கெமி நல்ல கண்டஸ்டன்ட் தான், இந்த டாஸ்க்கும் சரி மற்ற இது பண்ணுறது சரி, அந்த பொண்ணு உள்ளே இருக்க வேண்டியது தான். வியன்னா அந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும் சார். துஷார் கூடயா? ஏன் இவங்களை விட இவன் வந்து கடைசியாக தான் இருக்கான் விளையாடுறதுல, ஆனால் உள்ளே இருக்க வேண்டிய ஆள் தான். ஆனால் அந்த பொண்ணு கூட இல்லைன்னா நல்லா விளையாடுவான்னு, அதனால இந்த பையன் எங்கே இருக்கட்டும். வினோத், கானா வினோத் சார் உள்ள இருக்கட்டும் சார், நம்ம சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கலாம். இவர் இத்தனை பேரை இருக்கணும்னா இவர் தான் முதல்ல உள்ள இருக்கட்டும் சார், ஜாலியா இருக்கு, ஏன்னா நல்லா காமெடி பண்றாரு, பாட்டு சூப்பர், வாய்ஸ் செம்ம வாய்ஸ். இவர் வந்து பிக் பாஸ்ல வந்து என்னவே பயங்கரமா கலாச்சி பாடியிருப்பாரு. ஆமா ஆமா, எப்படின்னா அங்க இருக்க ஆளுகளை மட்டும் நல்லா உயர்த்தி பாடிட்டு என்னை தாழ்த்தி தான் பாடியிருப்பாரு. அது என்னமோ ஜோடியில வந்து பாடுவாரு, ஆனா வந்து ரொம்ப என்னை மட்டம் தட்டி பாடியிருப்பாரு. ஆமா, ஆனா அந்த டயத்துல வந்து கரண்ட் போயிடுச்சு, அந்த பாட்டே டெலிகாஸ்ட் ஆகலை.
உங்கள் பவர் தெரியலைங்க சார் அப்பதான் நினச்சிச்சு உண்மையில கடவுள் இருக்காரு. நான் ஃபீல் பண்ணேன் இந்த அளவுக்கு கலாய்க்கிறாரே பாடையில் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஐயோ அப்படியா? ஆனால் அந்த நல்ல வாய்ஸ் கடவுள் கொடுத்துருக்காரு. உள்ளே இருந்து மக்களை சந்தோஷப்படுத்திட்டோம். பிரவீன் ராஜ் டெரர் பீஸு கொஞ்சம் உள்ள இருக்கணும் சார். இந்த மாதிரி ஆளுங்க கொஞ்சம் தேவைப்படும். ஆர்மி கேம்ப்லாம் நடத்துறாரு. ஆமாம் இந்த பரவாயில்லாமல் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா வந்து தெரியும் இந்த பையனை. நான் கொஞ்சம் அதாவது அதுலேருந்து ஒரு கால்வாசி கொஞ்சம் லூஸ் தான் இருக்கு. அது இருந்தால் போதும். கால்வாசி இருக்கலாம் பிக் பாஸ்க்கு, அந்த மாதிரி முழுசாக தான் இருக்கக்கூடாது. ஸோ லூஸுங்களா இருக்கு இல்லை அதனால உள்ளே இருக்க முடியாது. ரைட். சபரி இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கல. சபரி விளையாண்டா நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் கத்தாமல் வைக்காமல் இருக்கான். ஆனால் விளையாண்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இவ்வளோ அசல்ட்டா சொல்லுங்க. அப்படி ஒரு முக்கியமான சண்டை சபரி அதுதான் என்ன விளையாட ஆரம்பிச்சா ஏன்னா ஆரம்பிச்சா நல்லாயிருக்கும். இது வரைக்கும் அப்போ நடிக்கிறார் விளையாடணுன்றீங்க. அதாவது 2-3 வாரம் தானே ஆகுது. எப்படி 100 நாள் இருக்க போகிறோன்னு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கோம். அதனால பொறுமையாக இருந்து ஆரம்பிப்போம். உங்களோட பதில் எனக்கு புரிந்து விட்டது. இது வந்து இன்னும் 2-3 பேர் எலிமெண்ட் ஆனாங்க. இவனுங்க வேணும்னே இதை கொடுத்து கோத்து விட்றாருங்க. என்ன பிரவீன் காந்தி சார் சும்மா இருங்க சார். அவருக்கே பிடிக்கல இந்த ஷோக்கு வந்தது. நான் எதுக்கு பண்ணணும் ஏன்னா அப்படின்ற ஒரு ஆள். இது விடுங்க சார். அவரெல்லாம் வெளியில் இருக்க வேண்டிய ஆள் தான். வெளியில் இருக்க வேண்டிய ஆள் தான். அதாவது நான் அந்த ரட்சகன் படத்தில் மிரண்டு போய் பார்த்தேன். ஏதோ பண்ண போகிறாருப்பா, மக்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்க போகிறாருன்னு நினச்சேன். அவருக்கே அவர் பெருசாக கொடுத்துக்கிட்டாரு. அவருக்கு கொடுத்து திருப்பி அமிச்சிட்டாங்களே. அதனால அவர் வேண்டாம், வெளியில இருக்கு. ஓகே. ஸோ அவங்க வெளில இருக்கிறது தான் கரெக்ட். ஆமாம். சூப்பர். தாமரை, உங்களுடைய அன்பு லிஸ்ட்டில் மிகப்பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் வெளிலையும் மிக பிளேயர்ஸ் எல்லாம் அந்த பக்கமே இருக்கு. இவங்கனால இவங்களோட திறமையெல்லாம் மறையுது சார். ஸோ மனசில் பட்டதை எப்போவுமே பட்ட மாதிரி பேசக்கூடிய தாமரையோடைய அற்புதமான உள்ளே வெளியில விஜய் டிவிக்கு சாதகமான ஆட்கள் எல்லாம் உள்ளேயும் விஜய் டிவிக்கு சாதகமே இல்லாத ஆட்களை வெளியவும் வச்சதுனால நான் அப்படி பண்ணவே மாட்டேன். நான் வந்து ஓப்பனாக மனசில் படுறதா பண்ணுவேன். ஏன் இந்த பையன்லாம் வந்து யாரும் தெரியாது. இதுவே இந்த பொண்ணு தெரியாது, இவங்களை எனக்கு தெரியாது, இவங்களை தெரியாது. கெமியை கூட நான் டிவியில் தான் நேரில் பார்க்கல. இந்த பொண்ணையும் எனக்கு தெரியாது, இவரை வந்துட்டு ஒரு நாள் நான் பாட்டு பாடல சொன்னேன். அப்போ பார்த்தீங்கன்னா சபரியும் இவங்க 2 பேர் மட்டும் தான் எனக்கு நல்லா தெரியும். ஓகே. மற்ற யாரையும் எனக்கு தெரியாது. ஓகே. எனி விச் வேஸ், ஸோ சூப்பராக விளையாண்டிங்க. அண்ட் உங்களுடைய நேரம் ஒதுக்கி இன்னைக்கு வந்து உங்களுடைய அனுபவங்கள் பிக் பாஸ், அதுக்கப்புறம் இப்போ போயிட்டு இருக்கிற பிக் பாஸ், இதில் உங்களுடைய கருத்துக்கள் எப்பவும் போல், அதாவது தைரியமே பிரதான லட்சணம், பல பெண்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய உங்களுடைய தொடர் கலை சேவையும் சரி, உங்கள் வாழ்க்கையும் சரி நல்லா இருக்க இறைவனை வாழ்த்துக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ. ஃபேக்ட் மானு இவ எப்பவுமே ஃபேக்ட் மட்டும் பேசும்.